கோடிகளை விட்டுட்டு வராரு. ஆமா. இப்போ அந்த புலி படத்தோட புரொடியூசர் கூட இப்போ ஏதோ ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு விஜயினுடைய படத்த எடுத்து நான் பாதிக்கப்பட்டேன். அந்த பாதிப்புக்கு விஜய் ஒரு ஆறுதல் கூட சொல்லல. அதை பற்றி அவர் அட்ரஸே பண்ணலன்னு அந்த புரொடியூசர் பேசியிருக்காரு. இப்ப ரஜினி படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ரஜினி தொடர்ந்து அவங்களுக்கு படம் பண்ணி குடுப்பாரு. பட் விஜய்னால ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு அந்த புலி படத்தோட புரொடியூசர் சொல்றாருங்கும்போது, அவருக்கு நீங்க படம் பண்ணி குடுத்து அவரை நீங்க மீட்டீங்களா? உங்கள வச்சு படம் எடுத்தவர் நொடிஞ்சு போயிட்டாரு. அவரே ரெக்கவர் பண்ணாத நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களையும், பெண்களையும் நீங்க ரெக்கவர் பண்ணிடுவேன்னு நான் பேசிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு நான் பாதுகாப்பு குடுப்பேன். எப்படி குடுப்பேன்? பேசணும்ல. எதனால அந்த பிரச்சனை வருது? பேசணும்ல. எதனால அந்த பிரச்சனைனா பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சினிமா டயலாக்லாம் வருது இல்லையா? அதை பார்த்து ஆண்களுக்கு காலம் காலமாக ஒரு சிந்தனை. பொம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும். அப்ப அதனால பெண்கள் மீது வன்முறை வருது. நீ சுதந்திரமா இருக்கக்கூடாது, உரிமையோட இருக்கக்கூடாது அப்படின்னலாம் வருது. இப்ப இத பத்திலாம் அவர் பேசணும்ல. அவர் என்னைக்குமே அரசியல் பேச மாட்டார் விஜய். தன்னுடைய சினிமா ரசிகர்களை பயன்படுத்தி, நான் எப்படி ஒரு பெரிய பணக்காரன் ஆகறதுக்கு, நல்ல ஒரு சினிமா ஸ்டார் ஆகறதுக்கு உதவி செய்தீர்களோ, அதே மாரி அரசியல்லயும் போய் என்ன தூக்கின்னு போய் உட்கார வைங்க. நான் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்பி ஏமாறுவதற்கு ரசிகர்கள் இருந்தா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சீமான் அவர்களும் கடுமையா விஜய் விமர்சனம் பண்றாரு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு ராகவ லாரன்ஸ் படத்துல ஒண்ணு வரும். தற்கூரிக்கும் சண்டை. ஜாம்பிக்கும் தற்கூரிக்கும் சண்டை அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும். ஆனால் சீமான் விஜய் விமர்சிப்பதற்கு முதல்ல சீமானுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா அவரே அரசியல் படுத்தல அவங்களுடைய தொண்டர்களை. நாத்தக்கால இருக்கக்கூடியவர்கள். சீமான் என்ன அரசியல் படுத்தினாரு? வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களா? போட்டு அது ஒரு கேவலமான சண்டை. விஜய் கட்சி தொடங்கும் போது சீமான் முதல்லயே போய் துண்டு விரிச்சது. என் தம்பி அண்ணன் இல்லனா எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்புறம் அவன் சீ போ அப்படின்னு விஜய் சொன்னோன்னா, உடனே அப்படியே விஜய்க்கு எதிராக பேசுறது. சார் சீமான் அப்படிங்கிறவரு ஒரு பச்சோந்தி. எடப்பாடி பழனிசாமி, பச்சைப்பை பழனிசாமி, நாத்தாக்கா சீமான் அப்படிங்கிறவங்க ஒரு 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 பச்சோந்தி, ஒரு பிழைப்புவாதி. ரொம்ப கேவலம், ரொம்ப அசிங்கமான ஒரு பச்சோந்தி, பிழைப்புவாதி.